ஹாய், வெல்கம் டு ஃபியா சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சவுசவுக்காய் இது எப்படி அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இது நான் நட்டு வைக்கிறதுக்காக நான் இதை முளைக்க வச்சுருக்கேன். இதுவரை நான் இதை ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இது எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் நான் இது மண்ணில் நான் வைக்கலை. வச்சா இது கொடியாகும், கொடியாகி நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டை அறுவடை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பரான ஒரு கலரு, டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகலை. ஏன்னா ஃபியாவுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டுன்னா ரொம்பவே இஷ்டம். ஒரு பழத்தை ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டுட்டா. இதில் கொஞ்சோண்டு மட்டும் கீழே சிந்திருச்சு. அதில் இருந்து நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். விதைக்கு கொடுப்பாப்பா அப்படின்னு கேட்டது கூட கொஞ்சம் கூட எனக்கு கிடைக்கல. இது கீழே கீழே சிந்தினதில் நான் கொஞ்சம் விதைகள் இருந்துச்சு. சரி, இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கொஞ்சம் மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம போட்டு இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விதையிலேருந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுவரை ட்ரை பண்ணலை. சரி, நம்ம இதில் போட்டு எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் பிளான் பண்ண போகிறேன். ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இது நம்ம இப்போ சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த இது தான் இப்போ அம்மா போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் இப்படி போடணும். கையிலே வரமாட்டேங்குது, வலுவலுன்னு இருக்கும் அந்த சீட்ஸ். இதை பிடி. பிடிச்சிட்டேன். இதை பிடி. வழுக்குது எப்படி? ஒரு கையில் எடுத்தால் இன்னொரு கையில் ஒட்டிடுது. அந்த அளவுக்கு அது வழுவழுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மண்ணுக்குள்ளே போட்டாச்சு. இனி அடுத்து இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்குமே ரொம்ப ஆசை. இது விதையிலேருந்து வளருது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோலலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.